தற்பொழுது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட அனுரகுமார திசாநாயக்க அவர்களினால் தற்பொழுது இலங்கை நாட்டினுடைய 16வது பிரதமராக ஹரணி அமரசூரிய நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் இலங்கை நாட்டினுடைய 16வது பிரதமராக இருந்தாலும் இந்த நாட்டிற்கு நியமிக்கப்பட்ட பெண் பிரதமர்களின் வரிசை பட்டியலில் 3வது இடத்தை பிடித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கமான ஒரு அம்சமாகும். முதலாவது பெண் பிரதமராக ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க ஏற்கனவே கடமையாற்றி சென்ற தொடரில் அடுத்ததாக பெண் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் அவருடைய மகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. இந்த வரிசையில் தான் இப்பொழுது ஹரணி அமரசூரிய என்பவர் 3வது இடத்தை பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது 3வது இடத்தில் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் இதற்கு முன்னர் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவாக பல வேளைகளில் பிரச்சாரம் செய்து வந்திருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக 2020ஆம் ஆண்டு நடைபெற்று முடிவடைந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்திற்குள் நுழைந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அதனைத் தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியானது ஆட்சிக்கு வந்தால் ஹரணி அமரசூரியவுக்கு பிரதமர் பதவி வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் ஏற்கனவே வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே தான் இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் பிரதமராக ஹரணி அமரசூரிய நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அத்தோடு மட்டுமல்லாமல் தேசிய மக்கள் சக்தியினுடைய புதிய அமைச்சரவைகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் விஜித ஹேரத் உள்ளிட்ட மூவர் அடங்கிய அமைச்சர்களின் கீழ் 15 அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டு ஒரு அமைச்சரவை ஜனாதிபதியினால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு புதிய அமைச்சரவை தீர்மானிக்கப்பட்டதற்கு பிற்பாடு நாடாளுமன்றம் கலைக்கப்பட போவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களின் அடிப்படையில் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு நாடாளுமன்றம் கலைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டாலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் தொடர்ந்தும் நாட்டினுடைய ஆட்சியை கைவசப்படுத்திக் கொண்டிருப்பது பாரியதொரு சவாலாகவே காணப்பட போகின்றது. ஏனென்றால் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்றத்தில் 3 இடங்கள் மாத்திரமே காணப்படுகின்றது. இந்த 3 இடங்களை வைத்துக் கொண்டு அனுரகுமார திசாநாயக்க எவ்வாறு ஆட்சியை தொடர்வார் என்ற கேள்வி தற்போது மக்கள் மத்தியில் பரவலாக எழுந்திருக்கின்றது. இலங்கை நாடாளுமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 225 ஆகும். இவர்களில் 196 பேர் மக்கள் பிரதிநிதிகள், அதாவது மக்களால் தீர்மானிக்கப்பட்டவர்கள், வாக்குகள் வழங்கப்பட்டு தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் ஆகும். மீது 29 பிரதிநிதிகள் தேசிய பட்டியலூடாகவும் தெரிவு செய்யப்படுவதுதான் வழமை. இந்த 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஆட்சியில் உள்ள கட்சி ஒன்று ஆக குறைந்தது 113 உறுப்பினர்களை தன்வசப்படுத்த வேண்டும். ஏனென்றால் சட்டமூலம் ஒன்றை சாதாரணமாக நிறைவேற்றுவதற்கு பெரும்பான்மை அவசியம் என்ற நிலையில் தேசிய மக்கள் சக்திக்கு அவ்வாறான பெரும்பான்மை இல்லை என்பதே உண்மையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. தற்போதுள்ள இலங்கை நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு 3 உறுப்பினர்கள் மாத்திரமே காணப்படுகின்றார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் சேர்த்து நாடாளுமன்றத்தில் முழுமையாக 4 மக்கள் பிரதிநிதிகள் மாத்திரமே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கும் வகையில் எந்த ஒரு கட்சியும் தற்போது நாடாளுமன்றத்தில் கிடையாது. இதற்கு பிறகு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது, ஆனால் இதுவரைக்கும் இல்லை என்பதே உண்மையான ஒரு விடயம். இந்த பின்னணியில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையின்றி ஆட்சியை கொண்டு நடத்துவது என்பது பாரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்த போகின்றது. இந்த விடயமானது இலங்கையில் இதுவரை இல்லாத அளவு ஒரு சவால் மிகுந்த ஆட்சியாகவே காணப்பட போகின்றது. தற்போதுள்ள நாடாளுமன்றத்தில் கூட்டணி சேராதுள்ள ஒரே ஒரு கட்சி என்றால் அது ஐக்கிய மக்கள் சக்தி மட்டும்தான். அவர்கள் இனிவரும் காலத்திலும் தாம் யாருடனும் இணைந்து கூட்டணியாக போட்டியிட போவதில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். அவ்வாறு எந்த ஒரு கட்சியுடன் கூட்டணி சேராமல் 113 ஆசனங்களை பெற்று பெரும்பான்மை எடுப்பது என்பது பாரியதொரு சவாலான ஒரு விடயம். அவ்வாறு 113 ஆசனங்களை பெறாமல் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை இல்லாத நாடாளுமன்றம் ஒன்று அமையும் பட்சத்தில் அந்த ஆட்சியானது எப்போது கலைக்கப்படும் என்பது தொடர்பில் யாரும் அறிந்திராத ஒரு விடயமாக காணப்படும். ஜனாதிபதி ஆதரிக்காத வேறொரு கட்சி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றிருக்கும் என்றால் ஜனாதிபதியினால் எந்த ஒரு கொள்கையினையும் நிறைவேற்றுவதற்கு பாரியதொரு சிக்கல் நிறைந்த நிலைமை காணப்படும். அது மட்டுமல்லாமல் ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணைகள் கொண்டு வரப்பட்டு வாக்கெடுப்பில் அது வெற்றி பெறுமாக இருந்தால் ஆட்சி கலைவதற்குரிய வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகின்றது. இவ்வாறான சவாலான நிலைமையினை எதிர்கொண்டு தற்பொழுது வெற்றி பெற்ற நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எவ்வாறு தனது காய்களை நகர்த்தப் போகின்றார் என்பதை தான் அனைவரும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை கூறிக்கொண்டு இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.